வணக்கம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, கல்பாக்கம்ல இருக்கு, குடன்குளம்ல இருக்குன்னு. ஆனா அதுக்குள்ள இருந்த எப்படி அவ்ளோ பிரம்மாண்டமான எனர்ஜி வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் பீரியாடிக் டேபிள்ல கடைசி வரிசையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். அவங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்ம 12th வகுப்பு பாடத்துல யூனிட் 4 தி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து தி ஆக்டினாய்ட்ஸ். இது வெறும் எக்ஸாம்க்கு மட்டும் முக்கியமான டாபிக்னு சொல்லிட முடியாது. நிச்சயமா இல்ல. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அதாவது அணுசக்தி, அணு ஆயுதங்கள்னு உலக வரலாற்றையே ரெண்டா பிரிச்சு போட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இந்த ஆக்டினாய்ட்ஸ் தான் இருக்கு. உண்மைதான். சோ இது கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, டெக்னாலஜி, ஹிஸ்டரி, ஜியோபாலிட்டிக்ஸ்னு பல விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஆக்டினாய்ட்ஸ்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆக்டினாய்ட்ஸ்ங்கிறது பீரியாடிக் டேபிள்ல கீழே தனியா 2 வரிசை இருக்கும்ல. ஆமா, எஃப் பிளாக். அதுல 2வது வரிசை. இது 15 எலிமெண்ட்ஸோட ஒரு சீரீஸ். தோரியம்ல ஆரம்பிச்சு லாரன்ஷியம்ல முடியுது. ஓகே. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நாம பார்த்த லாந்தனாய்ட்ஸ் மாதிரி இல்லாம இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே வித்தியாசமானது. வித்தியாசமானதுன்னா? அதாவது ரொம்ப வேரியபிள். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கொள்ளும். ஓகே, வேரியபிள்னு சொல்றீங்க. அதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க நான் ஒரு அனாலஜி சொல்லட்டா? சொல்லுங்களேன், கேட்கலாம். லாந்தனாய்ட்ஸ் ஒரு குடும்பத்துல இருக்கிற வெல் பிஹேவ்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாமா? நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கவும் செய்யவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பிரெடிக்டபிள். சரி. ஆனா ஆக்டினாய்ட்ஸ் அந்த குடும்பத்தோட ரெபெலியஸ் சிப்லிங்ஸ் மாதிரி. ரெபெலியஸ் சிப்லிங்ஸ், சரியான வார்த்தை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல்ஸை உடைப்பாங்க. தோரியம் ஒரு மாதிரி சாந்தமா இருக்கும். யுரேனியம் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். புளூட்டோனியம்னு நாமளே உருவாக்குற ஒரு எலிமெண்ட் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கும். இவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த அனாலஜி சரியா இருக்குமா? பெர்ஃபெக்ட் அனாலஜி. அந்த ரெபெலியஸ் தன்மைக்கு, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் பிஹேவியருக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அது அவங்களோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தான். எலக்ட்ரான்ஸ்? ஆமா, இங்க 5f ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. இப்போ நீங்க கேட்கலாம், லாந்தனாய்ட்ஸ்ல 4f ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகுது, இங்க 5f ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகுது, இதுல என்ன பெரிய வித்தியாசம்னு? ஆமா, அதுதான் என் அடுத்த கேள்வி. 4f 5f என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. இந்த 5f எலக்ட்ரான்ஸ் லாந்தனாய்ட்ஸ்ல இருக்கிற 4f எலக்ட்ரான்ஸ் மாதிரி அவ்வளோ ஆழமா நியூக்ளியஸ்குள்ள ஒளிஞ்சிருக்காது. அதுக்கு பேரு போர் ஷீல்டிங். போர் ஷீல்டிங் அப்படின்னா நியூக்ளியஸோட பிடியிலிருந்து அந்த கடைசி எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் தள்ளி வெளியில தெரியற மாதிரி இருக்கு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனால இவங்களால சுலபமா கெமிக்கல் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓ, அதனாலதான். இதனாலதான் யுரேனியம்க்கு +3, +4, +5, +6ன்னு பல ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒரே எலிமெண்ட் 4-5 விதமா நடந்து கொள்ளும். வாவ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இவங்கள பெரும்பாலானவங்க ரேடியோ ஆக்டிவ். ரேடியோ ஆக்டிவ். அதாவது ஸ்டேபிளா இல்லாம தானாவே சிதைஞ்சு எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கதான் நிறைய மாணவர்கள் ஒரு தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டினாய்ட்ஸையும் லாந்தனாய்ட்ஸையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறாங்க. ஆமா, ரொம்ப காமனா நடக்கிறது. ரெண்டுமே எஃப் பிளாக் தானே, ரெண்டுமே கீழே தானே இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா நாம இப்ப பார்த்த மாதிரி ஆக்டினாய்ட்ஸ்க்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க ரேடியோ ஆக்டிவ். இதுதான் அவங்கள லாந்தனாய்ட்ஸ்ல இருந்து பிரிச்சே காட்டுற முக்கியமான பண்பு. மிகச்சரி. அந்த ரெபெலியஸ் சிப்லிங்ஸ் அனாலஜியை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். லாந்தனாய்ட்ஸ்னா யூனிஃபார்ம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது அவங்களோட ட்ரேட்மார்க் மாதிரி. ஆமா, எல்லாரும் +3. ஆனா ஆக்டினாய்ட்ஸ்ல அப்படி ஒரு யூனிஃபார்ம் பிஹேவியரை எதிர்பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு தோரியம், அதாவது TH ஓரளவு ஸ்டேபிள். ஆனா யுரேனியம் U ரேடியோ ஆக்டிவ் அண்ட் ஃபிசைல். ஃபிசைல் அப்படின்னா? அதாவது அதோட நியூக்ளியஸ நாம உடைச்சி பிரம்மாண்டமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வர்ற நிப்டியூனியம், புளூட்டோனியம் எல்லாம் இயற்கையில கிடைக்கிறதே இல்ல, நாம செயற்கையா உருவாக்குனது. ஓ, மேன்மேட். ஆமா, அதுலயும் புளூட்டோனியம் ரொம்பவே டாக்ஸிக் அண்ட் ஃபிசைல். இதுக்கப்புறம் வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அன்ஸ்டேபிள். சிலது ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் தான் உயிரோடவே இருக்கும். சோ இது ஒரு யூனிஃபார்ம் ஃபேமிலி கிடையவே கிடையாது. ஓகே, அந்த போர் ஷீல்டிங் கான்செப்ட்க்கு வேற ஏதாவது நல்ல அனாலஜி இருக்கா? எனக்கு இன்னும் ஆழமா புரியணும். இருக்கு. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், லாந்தனாய்ட்ஸ்ல இருக்கிற 4f எலக்ட்ரான்ஸை ஒரு வீட்ல இருக்கிற கம்ப்ளீட்லி சீல்டு பேஸ்மெண்ட் குள்ள வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே.
சீல்டு பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் பூட்டி சீல் வச்சிருக்கு, அதனால அங்க என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது. வெளியே இருக்கிற விஷயங்களோட அது இன்டராக்ட் பண்ணாது. இதனால தான் அவங்களோட கெமிஸ்ட்ரி மாறாம யூனிஃபார்மா இருக்கு. ஆனா ஆக்டினாய்ட்ஸ்ல இருக்கிற 5f எலக்ட்ரான்ஸ் அந்த பேஸ்மெண்ட் கதவு கொஞ்சம் திறந்திருக்கிற மாதிரியா? எக்ஸாக்ட்லி, அது கொஞ்சம் திறந்திருக்கிற பேஸ்மெண்ட் மாதிரி. ஓ, அதனால அப்பப்போ உள்ள இருந்த சில பொருட்களை வெளியே எடுத்து மத்தவங்களோட ஷேர் பண்ணலாம். அதுதான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். சரி. சில சமயம் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற பொருட்கள் தானாவே உடைஞ்சு செதறும். அதுதான் ரேடியோ ஆக்டிவ் டீகே. So the key difference is the accessibility of those f electrons. அந்த எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சரியா சொன்னீங்க. இது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஆக்டினாய்ட் சீரீஸ்ன்ற கான்செப்டே எப்படி உருவாச்சு? ஏன்னா ஆரம்பத்துல சில எலிமெண்ட்ஸை மட்டும்தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஆரம்பத்துல யுரேனியம் மாதிரி எலிமெண்ட்ஸை பீரியாடிக் டேபிள்ல எங்க வைக்கிறதுனே ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. டி பிளாக்லயா? ஆமா, அவங்கள டி பிளாக்ல வைக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது வைக்கலாமான்னு விவாதம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 1940ஸ்ல நடந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், முதல் அணுகுண்டை உருவாக்குன ப்ராஜெக்ட் அதேதான். அது எல்லாத்தையும் மாத்துச்சு. அப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யுரேனியம்ல இருந்து நெப்டியூனியம் அதாவது என்பி, புளுட்டோனியம் அதாவது பியூன்னு 2 புது கனமான எலிமெண்ட்ஸை லேப்ல உருவாக்குனாங்க. அப்போதான் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு கவனிச்சாங்களா? ஆமா, கிளென் சீபாக்னு ஒரு சயின்டிஸ்ட் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணி இவங்க எல்லாரும் லாந்தனாய்ட்ஸ் மாதிரி ஒரு தனி சீரீஸை உருவாக்கணும்னு சொன்னாரு. ஓஹோ. அவரோட இந்த ஹைபோதசிஸ் தான் இந்த ஆக்டினாய்ட் சீரீஸ் என்ற ஒரு முழுமையான கான்செப்டுக்கு வழிவகுத்தது. நியூக்ளியர் ஃபிஷனை புரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. இன்கிரெடிபிள். இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஸ்மோக் டிடெக்டர்ஸ்ல இருக்கிற அமெரிசியம் 241 கூட ஒரு ஆக்டினாய்ட் தான். யோசிச்சு பாருங்க. வெயிட் a minute, நீங்க சொல்றது அணுகுண்டு, அணு உலைகள் மாதிரி பெரிய விஷயங்களுக்கு காரணமான அதே எலிமெண்ட் ஃபேமிலில இருந்து ஒரு சின்ன துகள் நம்ம வீட்டு சீலிங்ல இருக்கிற ஸ்மோக் டிடெக்டருக்குள்ளேயும் இருக்கா? எஸ். That's an incredible range of application. ஒரு பக்கம் பேரழிவு, மறுபக்கம் பாதுகாப்பு. அதுதான் ஆக்டினாய்ட்ஸோட விசித்திரமான உலகம். வாவ், இது இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்க ஒரு மென்டல் இமேஜ் உருவாக்கலாமா? நாம எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நியூக்ளியர் லேபை கற்பனை பண்ணி பார்க்கலாம். அருமையான யோசனை. அங்க 15 கனமான உலோக பெட்டிகள் வரிசையா இருக்கு. சரி, அந்த வரிசையில முதல் பெட்டி தோரியம். அது பார்க்க ரொம்ப அமைதியா ஸ்டேபிளா இருக்கு. ஒரு சாலிட் மெட்டல் மாதிரி. அதோட கெமிஸ்ட்ரி பிரெடிக்டபிள். ஆமா, பெரும்பாலும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் காட்டும். ஓகே, இப்ப நாம 2 பெட்டி தள்ளி 3வது பெட்டிக்கு, அதாவது யுரேனியம்க்கு வரும். அந்த பெட்டியிலிருந்து ஒரு மங்கலான மஞ்சள் பச்சை நிற ஒளி மெதுவா கசியுது. அது ரேடியோ ஆக்டிவ்னு காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த பெட்டிக்கு ஒரே முகம் கிடையாது. அது அப்பப்போ அதோட முகத்தை மாத்திட்டே இருக்கு. ஒரு ஷேப் ஷிஃப்டர் மாதிரி. ஆமா, சில சமயம் +4, சில சமயம் +6ன்னு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை மாத்துது. அடுத்து இன்னும் 2 பெட்டி தள்ளி 5வது பெட்டி புளுட்டோனியம். இந்த பெட்டி ரொம்ப பிரகாசமா ஒரு சிவப்பு ஆரஞ்சு நிறத்துல ஜொலிக்குது. பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. இட் லுக்ஸ் லைக் a trouble maker. அது ட்ரபிள் மேக்கர் தான். ரொம்பவே ரேடியோ ஆக்டிவ் அண்ட் டேஞ்சரஸ். அதோட கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். +3ல இருந்து +7 வரைக்குமா? ஆமா, +3ல இருந்து +7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. அதனால தான் அதை கையாள்றது ரொம்பவே கடினம். இப்போ அந்த வரிசையில கடைசிக்கு போலாம். கடைசி பெட்டிகள்லாம் பார்க்கவே முடியல. ஏன்? அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல அழிஞ்சு போறதால பாதி பெட்டிகள் காலியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எக்ஸாக்ட்லி. இந்த காட்சி தோரியம்ல இருந்து லொரென்சியம் வரைக்கும் போக போக ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி அதிகமாகுது, ஸ்டெபிலிட்டி எப்படி குறையுதுன்னு ரொம்ப அழகா காட்டுது. இதுதான் ஆக்டினாய்ட் சீரீஸோட சாராம்சம். ஆமா, இந்த கான்செப்ட் இப்போ நல்லா புரியுது. ஆனா இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நாம வெறும் தியரியா படிக்கிறோமே தவிர இதை நேரடியா பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. Is there a way we can actually see this instability or this variable chemistry in a lab? நிச்சயமா பார்க்க முடியும். எப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு அருமையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஒரு டெஸ்ட் டியூப்ல யுரேனியம் 6 யோகத்தை எடுத்துக்கலாம். அது பார்க்க ஒரு மாதிரி மஞ்சள் பச்சை நிறத்துல இருக்கும். ஓகே. அதுல நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் சேர்த்தா அதோட நிறம் கண்ணு முன்னாடியே மாறும். முதல்ல அந்த சொல்யூஷன் யுரேனியம் 4ஆ மாறி
அடர் பச்சை நிறத்துக்கு மாறும். Here's where it gets really interesting, right? ஆமா, இன்னும் கொஞ்சம் ரெடியூசிங் ஏஜென்ட் சேர்த்தா அது யுரேனியம் 3ஆ மாறி சிவப்பு இல்லனா பிங்க் நிறத்துக்கு மாறும். Wow. இந்த கலர் சேஞ்ச் யுரேனியம்க்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி சாட்சி. ஒவ்வொரு நிறமும் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப நம்ம பாக்குறது வெறும் நிறம் இல்ல. That's amazing. வெறும் தியரின்னு நினைச்சது ஒரு டெஸ்ட் டியூப்ல நடக்கிற ஒரு விஷுவல் மேஜிக் மாதிரி இருக்கு. சரி, இது லேப்ல. டெக்னாலஜில இதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கு? நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல இது எப்படி உதவுதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல U-235 ஃபியூவலா பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா இயற்கையில கிடைக்கிற யுரேனியம்ல 99.3% U-238 தான் இருக்கும். வெறும் 0.7% தான் U-235. ரொம்ப கம்மி. ஆமா. ஆனா ரியாக்டருக்கு 3 to 5% U-235 தேவை. இந்த 0.7% 3 to 5% ஆக்குற ப்ராசஸ்க்கு பேரு தான் என்ரிச்மெண்ட். ஓகே, இங்க எனக்கு ஒரு குழப்பம். U-235ம் U-238ம் ரெண்டுமே யுரேனியம் தானே, கெமிக்கலி ஐடென்டிக்கல். அப்புறம் எப்படி இதை பிரிக்க முடியும்? நல்ல கேள்வி. இது பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மணல் மூட்டையில இருந்து ஒரு குறிப்பிட்ட மணலை மட்டும் தனியா எடுக்கிற மாதிரி இல்லையா? Where do you even start? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. U-238 கொஞ்சம் கனமானது. ஓ, மாஸ் டிஃபரன்ஸா? இந்த சின்ன வித்தியாசத்தை வச்சு பிரிக்கிறதுக்கு முதல்ல இந்த சாலிட் யுரேனியமை ஒரு கேஸா மாத்தணும். அதுக்கு தான் யுரேனியமோட கெமிஸ்ட்ரி உதவுது. எப்படி? யுரேனியமை UF6 அதாவது யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடுன்ற ஒரு வாலடைல் கேஸா மாத்துவாங்க. அப்ப அந்த கேஸை வச்சு பிரிக்கிறாங்களா? ஆமா, அந்த கேஸை ரொம்ப வேகமா சென்ட்ரிஃபியூஜஸ்ல சுத்துவாங்க. அப்போ கனமான U-238 இருக்கிற UF6 மூலக்கூறுகள் வெளியிலயும் லேசான U-235 இருக்கிற UF6 மூலக்கூறுகள் மையத்திலயும் சேரும். ஓஹோ, அப்படிதான் பிரிக்கிறாங்களா? இத திரும்ப திரும்ப பல்லாயிரம் தடவை செஞ்சு U-235 தனியா பிரிச்சு எடுப்பாங்க. சோ யுரேனியம்க்கு ஒரு வாலடைல் ஃப்ளூரைட் காம்பவுண்ட உருவாக்குற அந்த யுனிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லன்னா நியூக்ளியர் ஃபியூலே தயாரிக்க முடியாது. வாவ், இது ரொம்பவே சிக்கலான ஒரு ப்ராசஸ். இது எனக்கு இன்னொரு கேள்வியை உருவாக்குது. கேடுங்க. நீங்க புளூட்டோனியோ பத்தி பேசும்போது அது யுரேனியமை விட காம்ப்ளெக்ஸ்னு சொன்னீங்க. ரெண்டுலயுமே 5F எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு. ஆனா ஏன் புளூட்டோனியம்க்கு யுரேனியமை விட அதிகமா, அதாவது +7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு? யூ மைட் திங்க் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கணும்னு. ஆமா. பட் ஆக்சுவலி புளூட்டோனியம்ல இருக்கிற 5F எலக்ட்ரான்ஸ் யுரேனியமை விட இன்னும் லெஸ் ஷீல்டடா இருக்கு. அதை விடவுமா? ஆமா, அதாவது நியூக்ளியஸோட பிடியில இருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்கு. 5F ஆர்பிட்டலோட ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப புவருங்கிறதுனால தோரியம்ல இருந்து போக போக அந்த எஃபெக்ட் இன்னும் மோசமாகுது. ஓகே. இதனால பாண்டிங்க்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கறது புளூட்டோனியம்க்கு ரொம்ப சுலபம். அதனால தான் அது டி பிளாக்ல இருக்கிற மேங்கனீஸ் Mn மாதிரி +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் போகுது. This is the complete opposite of lanthanides. எக்ஸாக்ட்லி. அங்க F எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஆழமா ஷீல்டடா இருக்கிறதால கெமிஸ்ட்ரி ரொம்பவே யூனிஃபார்மா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. சோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நாம இதுவரைக்கும் பேசினதுல இருந்து சில கிளாரிட்டி லைன்ஸை தொகுத்து சொல்லலாமா? நிச்சயமா. ஒருவேளை எக்ஸாம்ல ஆக்டினாய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டா எழுத வேண்டிய வரி என்னவா இருக்கணும்? கிளாரிட்டி லைன் 1. ஆக்டினாய்ட்ஸ்ங்கிறது தோரியம் அட்டாமிக் நம்பர் 90 முதல் லாரன்ஷியம் அட்டாமிக் நம்பர் 103 வரை உள்ள 15 எலிமெண்ட்ஸ். இது 5F ஆர்பிட்டல்ஸே நிரப்புது. இதுல பெரும்பாலானவை ரேடியோ ஆக்டிவ், பல செயற்கையாக உருவாக்கப்பட்டவை. இதுதான் அடிப்படை டெஃபினிஷன். ஆமா, இதை எழுதினாலே பாதி மார்க் கிடைச்சிடும். அடுத்தது ஆக்டினாய்ட்ஸை லாந்தனாய்ட்ஸ்ல இருந்து எது அழகுபடுத்துதுன்னு கேட்டா? கிளாரிட்டி லைன் 2. லாந்தனாய்ட்ஸை விட இவங்க வித்தியாசமா இருக்க காரணம் இவங்களோட 5F எலக்ட்ரான்ஸ் லெஸ் ஷீல்டடா இருக்கு. இதனால இவங்களுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஆமா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் F பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இதுதான் அடிப்படையான கேள்வி. சரி, ஆக்டினாய்ட்ஸ்ல எந்த எலிமெண்ட்ஸை பத்தி நாம அதிகமா கவனம் செலுத்தணும்? கிளாரிட்டி லைன் 3. யுரேனியம் அதாவது U மற்றும் புளூட்டோனியம் Pu தான் ஆக்டினாய்ட்ஸ்ல மிக முக்கியமானவை. யுரேனியம் அணு உலைகளுக்கும் புளூட்டோனியம் அணு ஆயுதங்களுக்கும் அடிப்படையா இருக்கு. போர்டு எக்ஸாம்ல பெரும்பாலும் இவங்கள பத்தி தான் கேள்விகள் வரும். ஆமா, இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நல்லா படிச்சுக்கணும். கடைசியா அவங்களோட ஒட்டுமொத்த கெமிஸ்ட்ரிய ஒரே வரியில எப்படி சொல்லலாம்? கிளாரிட்டி லைன் 4. ஆக்டினாய்ட்ஸ் கூட கெமிஸ்ட்ரி ரொம்ப சிக்கலானது. லாந்தனாய்ட்ஸ் மாதிரி யூனிஃபார்மா இருக்காது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் குழப்பிக்கவே கூடாது. கரெக்ட். அருமை. So what does this all mean?
இன்னைக்கு நாம பார்த்தத ஒரு சின்ன சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ஆக்டினாய்ட்ஸுங்கிறது எஃப் பிளாக்ல இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அவங்களுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கிறதால அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். சரி. செகண்ட், அவங்கள லாந்தனாய்ட்ஸ் மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸா பார்க்காம ரெபேலியஸ் சிப்லிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ரொம்ப முக்கியம். தேர்ட், யுரேனியமோட வேரியபிள் கெமிஸ்ட்ரி தான் நியூக்ளியர் பவருக்கு அடிப்படை. ஒரு டெஸ்ட் டியூப்ல யுரேனியம் சொல்யூஷனோட நிறம் மஞ்ச பச்சையில இருந்து பச்சைக்கும் அப்புறம் சிவப்புக்கும் மாறுறது இதுக்கு ஒரு நேரடி சாட்சி. ஆமா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஆக்டினாய்ட்ஸை டிஃபைன் பண்றதே அவங்களோட ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் கெமிக்கல் டைவர்சிட்டி தான். அருமையான சுருக்கம். இந்த 4 பாயிண்ட்ஸையும் மனசுல வச்சுக்கிட்டா ஆக்டினாய்ட்ஸை பத்தின எந்த கேள்விக்கும் சுலபமா பதில் சொல்லிடலாம். நன்றி. இப்போ நம்ம லிசனர்ஸ்க்காக ஒரு இறுதி சிந்தனை. This raises an important question. ஆக்டினாய்ட்ஸ் வரிசையில கடைசியா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ஸ்டேபிளா ஒரு நொடிக்கும் குறைவான நேரம் தான் வாழுதுன்னு பார்த்தோம். இத வச்சு யோசிச்சா நாம இன்னும் புதுசா கனமான எலிமெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு எல்லை இருக்குமா? இல்ல சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு ஐலண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு சூப்பர் ஹெவி எலிமெண்ட்டை உருவாக்குனா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நாம இதுவரைக்கும் அறியாத என்ன மர்மங்களை அந்த எலிமெண்ட்ஸ் நமக்கு வெளிப்படுத்தலாம். திங்க் அபவுட் இட்.